இந்த வீடியோ டிஎம்கேக்கு சப்போர்ட் இல்லை, ஆனால் டிவிகேக்கும் சப்போர்ட் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு தான் சப்போர்ட்டு. பட் பிகாஸ் இந்த டைம் எலெக்ஷன் டைமில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் ஜெயிச்சா நமக்கு என்ன யூஸ் அப்படின்றது தான். ஸோ இது டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றத விட சினிமா துறையில் ஒரு தளபதியாக இருந்தவங்களுக்கும் அதே அரசியல் துறையில் ஒரு தளபதியாக இருந்தவங்களுக்கான ஒரு போட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் டிஎம்கே சோஃபார் என்னென்னலாம் மக்களுக்கு பண்ணியிருக்காங்க, அவங்களோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிவிகே வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்லாம் இருக்குது, அவங்க எப்படிலாம் எக்ஸல் ஆகலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிவிகேவோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டாப்னு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்றது 50 வருஷமாக அவங்களோட ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கி நேற்று ஸ்டார்ட் பண்ண கட்சி கிடையாது அவங்க. ஸோ அதனாலே வந்து அவங்களுக்கு எலெக்ஷன்ஸோட எல்லா க்ரைட்டீரியாவும் தெரியும். ஸோ எப்படி பூத் ரன் பண்ணணும்னு தெரியும், எப்படி ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி. அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஆர்கனைஸ்னால் ஒரு தொகுதியிலேயே வந்து எப்படியெல்லாம் செட் பண்ணணும், எப்படியெல்லாம் பூத் செட் பண்ணணும், அங்கே எப்படியெல்லாம் நம்மளோட டிஎம்கே ஆட்களை வந்து அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெல் ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சரில் அவங்க காலகாலமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் இது பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட்லின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கீம்ஸ் வந்து நல்லாவே ரீச் ஆகுது. ஸோ ஸ்கீம்ஸ்னால் அவங்க நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃப்ரீ பஸ்ன்னு எடுத்துக்கோங்க, மகளிருக்கான விடியல் பேருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடிமட்ட மக்கள் வரைக்கும் நல்லாவே ரீச் ஆகுது. ஸோ அதுவாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், அண்ட் நிறையவே ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லாவே மக்களுக்கு ரீச் ஆகிறதுனால மக்களுக்கு வந்து அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா அடிமட்ட மக்கள் முதற்கொண்டு ஓகே டிஎம்கேவா அப்படி ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டின்றதுனால அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களோட அலையன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பின்னாடி காங்கிரஸ் பின்னாடி இருக்காங்களா, ஸோ அதனால் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அவங்களோட அட்வான்டேஜஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். டிஎம்கேக்கான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இருக்க ஜென்சி கிட்ஸால் தான். ஸோ ஒரு காலத்தில் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பா 2 பிள்ளைங்கன்னு இருப்பாங்க. அம்மா அப்பா எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ, யாருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, ஃபேமிலியும் அதே தான் ஃபாலோ பண்ணும். எது அந்த ஃபேமிலி டிஎம்கேவாக இருக்கும் அல்லது ஏடிஎம்கேவாக இருக்கும். ஸோ இப்போ ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னதுன்னா ஒரு சின்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆஸ் யூஷுவல் மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த சேஞ்சை வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து டிவிகே கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஓட் வந்து இத்தனை நாள் ஏடிஎம்கே டிஎம்கேக்குன்னு போன ஓட்டு வந்து இப்போ இன்னொரு பார்ட்டி வந்து தேர்ட் பார்ட்டி வந்து எடுக்க போகுது. ஸோ வந்து டிஎம்கேக்கு இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து டிஎம்கே வந்து எப்படின்னா வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு சைலன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால மக்கள் மத்தியிலே வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, சேம் மக்கள், ஓகேவா, காலகாலமாக அவங்க ஒரு 10 இயர்ஸாக நம்ம பார்ட்டியில் இருக்காங்க, பொலிட்டிக்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சியில் இருக்காங்க. அப்போது அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு மக்கள் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, கரெக்டாக. ஸோ அவங்க கொண்டு வர சின்ன சின்ன ஸ்கீம்னால வந்து மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியறதில்லை. ஸோ இது வந்து அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நவ் கம்மிங் டு டிவிகேவோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பாலிட்டிக்ஸ்லேருந்து இவங்க வந்திருக்காங்க. க்ளீன் பாலிட்டிக்ஸ்னால் என்னது, இவங்க வந்து எந்த ஒரு கரப்ஷன், 0 கரப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோஃபார் இந்த டிஎம்கே வந்து காலகாலமாக ஆண்டுட்டு இருக்காங்களா, ஸோ கண்டிப்பாக கரப்ஷன் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே டிவிக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க க்ளீன் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால நோ கரப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி விஜய் அவங்க வந்து அவங்க கெரியரோட பீக்கில் இருந்திருக்காங்க. சுமார் 200 கோடி அவங்க பேக்கேஜ், அவங்களோட அந்த மாதிரி சேலரியில் இருந்துட்டு யாரும் இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி வந்ததுனால மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும், இவங்க மணி மைண்டடாக இல்லை அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து யூத்தாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க மத்தியிலலாம் வந்து விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டி அதிகம். ஏன் அது வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, யூத் நினச்சா வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேபாள் இஷ்யூவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து யூத்தோட இன்ஃப்ளூயன்ஸால் வந்து இந்த கவர்மெண்ட்டே வந்து ஆர்டரை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, கரெக்டாக. ஸோ த சேம் யூத்தோட பவர் வந்து விஜய்க்கு அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் வந்து நிறையாவே பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு செகண்டரி இந்த இதுக்கப்புறமா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. கம்பேரிங் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் டிவிகேக்கு ஆதரவாகவே வந்து ஜென்சி கிட்ஸ் வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்க சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா ரீசெண்டாக கரூரில் ஒரு இஷ்யூ நடந்தது. ஸோ அதில் வந்து நிறையாவே போஸ்ட்லாம் வந்துச்சு, இல்லை பேடு நோ அப்படின்னு இவங்களாம் இருக்க வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி நிறைய வந்துச்சு. ஆனால் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்து பின்னாடி ரொம்ப ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பேக்வேர்டில் போயிட்டு இதுக்கு முன்னாடி இப்படி கூட தான் ஒரு பிரச்சனை நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அப்போலாம் முதலமைச்சர்லாம் யாரும் வரலையே, வந்து ஆறுதெல்லாம் தெரிவிக்கலையே, இப்போ இந்த கரூருக்கு எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் டைப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் டைப் பண்ணி நல்லாவே கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவோட பவர். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை இப்போ பலசுலேருந்து டிக் பண்ணி எடுக்கிறாங்க யூத், கரெக்டாக. ஸோ இது வந்து டிவிகேக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருக்குது. அண்ட் ஃபைனலி டிவிகேல தளபதி அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிராண்டாகவே இருக்குது, சரியா. ஸோ அந்த பிராண்ட் வந்து ஃபெமிலியரான ஃபேஸு நீங்களே எடுத்துக்கோங்களேன். ஃபெமிலியராக ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட பவர் இருக்குது, ஃபெமிலியர் ஃபேஸ் இருக்குது. ஸோ பவர்கிட்ட நீங்கள் போவீங்களா இல்லை ஃபெமிலியர் ஃபேஸ் கிட்ட போவீங்களா அப்படின்னு கேட்டானா வந்து ஜென்சி கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெமிலியர் ஃபேஸ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒரு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பேரண்ட்டாக இருக்கட்டும், சிபிலிங்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து அவங்களோட இப்போ ஒரு குழந்தை வந்து அடம் முடிச்சு அம்மா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க, கரெக்டாக. அந்த சேம் வே ஜென்சி கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாரும் வந்து ஸோ இந்த ஓட்டிங் வந்து மாறுறதுனால ஆட்சியும் மாறுறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டிவிகேக்கான பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிவிகேவோட இன்னொரு மேஜர் சப்போர்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்ட்லி செங்கோட்டையன் அவங்களும் வந்து டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய எக்ஸ்எம்எல்ஏஸும் வந்து அவங்க வர்றதுக்கு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து டிவிகேக்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க நடத்துகிற மாநாடாக இருக்கட்டும், கேம்பெயினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. கம்மிங் டு டிவிகே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் ஒருத்தர் தான். ஸோ அந்த ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். அதில் எம்எல்ஏ யார், அதுக்கு கீழே என்னென்ன எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க, யாரெலாம் இருக்காங்க, நம்ம எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அந்த ஒரு ஃபெமிலியர் ஃபேஸை நம்பி மக்கள் எப்படி போடுவாங்கன்னு தெரியாது. அண்ட் மோர் ஓவர் சின்னம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ டிஎம்கேக்குனா வந்து சூரியன் இருக்குது, ஏடிஎம்கேக்குனா ரெட்டையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போது டிவிகேக்கு என்ன சின்னம், ஏன்னா நம்ம அங்கே பூத்தில் போனதும் சின்னத்தை பார்த்து தான் நம்ம குத்த போகிறோம். ஸோ இவங்களுக்கு இன்னும் சின்னம் அப்படின்றதே இன்னும் அசைன் பண்ணலை. ஸோ சின்னம் இல்லாததுனால இன்னும் அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து அலையன்ஸ் அப்படின்றது எந்த காங்கிரஸ் கூடயோ யார் கூடயோ வந்து அவங்க அலையன்ஸ் இல்லை. ஸோ அதுவும் வந்து இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரக்சராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே வந்து டிவிகேக்கு அப்படி கிடையாது. பூத்தில் வந்து ஆட்கள்லாம் யார் அசைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது, இறங்கி யாரெல்லாம் வேலை செய்வாங்கன்னு தெரியாது. அண்ட் மோர் ஓவர் வில்லேஜ் சைட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டிவிகேவோட பாப்புலாரிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சிட்டி சைடை கம்பேர் பண்ணச்சில் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்குது, ஓகேவா. தாத்தா பாட்டிங்கெல்லாம் இன்னும் எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில் வந்து டிவிகே அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னதான் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் எல்லா ஃபேன்ஸும் வந்து ஓட்டர்ஸாக மாறுவாங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற டைமில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஓட் யாருக்கு அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் இன்றைக்கே டிசைட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.